தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு 8 தக்காளி எடுத்துக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 10 மிளகா, அப்புறம் மல்லி கொஞ்சம், இந்த 3 பொருளையும் எடுத்துக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் கால் கிலோ, தேங்காய் கொஞ்சம், கருவேப்பிலை 4 பீஸு, பூண்டு ஒரு 8 பல், அப்புறம் கசகசா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நாங்கள் அதிகமாக செய்கிறனால அதிகமாக எடுத்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் மல்லி போட்டுக்கலாம். மல்லி சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இது மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வதக்கின மல்லியை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு என்ன வதக்கணும்னு சொல்கிறேன். இப்போ மல்லியை வதக்கின மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். 8 மிளகா போட்டுட்டு சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கின மல்லியை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டிருந்தோம் இல்லையா, அதுலேயே வதக்கின காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். போட்டுட்டு மஞ்சள்தூள் எடுத்துக்கோங்க, 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் போட்டாச்சு. இதை மிக்சியில் அரைச்சிருங்க. அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். அரைச்சாச்சு, மசாலா ரெடி. நெக்ஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். 1/4 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ வெங்காயம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு எண்ணெய் 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் குழம்பு. வெங்காயம் நல்லா 5 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கலாம், 8 பல், அப்புறம் கருவேப்பிலை ஒரு 4 பீஸு போட்டுட்டு இந்த 3த்தையும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலெலாம் வதக்கினதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கலாம், 1.5 ஸ்பூன். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது கசகசா ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூனு. அப்புறம் கறி மசாலா எடுத்துக்கோங்க. கறி மசாலா 1 ஸ்பூனு. கறி மசாலா போட்டாச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா எடுத்துக்கோங்க, அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலந்து விடுங்க 1 நிமிஷம். மல்லியும் காஞ்ச மிளகாவையும் வதக்கின மாதிரி ஒரு பாத்திரத்தில் தக்காளி போட்டுட்டு அதே மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 1 ஸ்பூனு.
ஊற்றிட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை, பூண்டெல்லாம் வதக்கி வச்சுருப்பீங்கள, அதோட தக்காளி எண்ணெயோட வதக்கினதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அரைச்ச மசாலா இருக்குல்ல, அந்த மசாலாவை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுத்து நாங்கள் 1.5 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் கம்மியாக செஞ்சிங்கன்னா உப்பு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. தண்ணி உங்களுக்கு எவ்வளோ குழம்புக்கு தேவையோ அவ்வளோ ஊற்றி அரைச்சிக்கோங்க. நாங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அரைச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டோம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு 1 ஸ்பூன், கருப்பு உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் பொரியட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 3 பீஸு. இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் குழம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதித்தோன்னே இறக்கிடுங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.